கரூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாவேக சார்பில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மேடை அமைக்கக்கூடாது, சிறப்பு அழைப்பாளர்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்தால் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. கரூரில் கூட்ட நெரிசலுக்கு பிறகு நடைபெறும் தாவேகாவின் பொது நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் தேர்தலில் ஜென்சி தலைமுறையினர் வாக்களிப்பதை தடுக்க தில்லுமுள்ளு வேலைகள் நடைபெறுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் வாக்குரிமை என்பது உரிமை அல்ல, வாழ்க்கை என்றும் நடைபெறும் நிகழ்வுகளை பார்த்தால் ஓட்டு போட முடியாத நிலை கூட நமக்கு வரலாம் என்றும் கூறியுள்ளார். SIR கணக்கீட்டு படிவத்தில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு மாதத்தில் 6.36 கோடி படிவங்களை எப்படி விநியோகிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் கூட படிவம் நிரப்பும் நிலை உள்ளதாக கூறிய அவர் புதிய வாக்காளர்களை மட்டும் சேர்த்தால் போதாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் தேர்தலில் ஜென்சி எனப்படும் இளம் தலைமுறையினர் வாக்களிப்பதை தடுப்பதற்கு பல்வேறு தில்லுமுள்ளு வேலைகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு படிவங்கள் கிடைக்கவில்லை என புகார்கள் வருகின்றன என்றும் கூறியுள்ளார். ஜென்சி தலைமுறையினர் உஷாராக இருந்து 2026 தேர்தலில் நாம் யார் என்பதை காட்டுவதற்கு வாக்கு ஜனநாயகம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.